முதல்ல பலாப்பழத்தை அரைச்சி வச்சுக்கணும். வேக வச்சு அரைச்சது. இது வந்து நான் துண்டுகளாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையானது வெல்லம், பாகு வச்சு வச்சுருக்கேன். வந்து முந்திரி, தேங்காய், நெய், தேங்காய் பால், இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஓகே மேம், இப்போ அதை ஐட்டம்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம வியூவர்ஸ்க்கு பண்ணி காமிச்சிடலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணுறதுக்கு ஓகே, நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து இந்த வெள்ளை பாகு இருக்குது இல்லையா, இந்த பாகை வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு, ஓகே, ஏன்னா பாகு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. அதில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த சக்கையை அரைச்சி வச்சதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடும். ஓகே, ஒரு கரண்டி எடுங்க. இது நல்லா கொதிச்சு சேர்ந்து வரும்போது ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே இந்த தேங்காய் பாலை விட்டு இறக்கிடணும். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம சீசனில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஓகே, நமக்கு சீசனில் கிடைக்காத போது இந்த பலாப்பழத்தை நம்ம வேக வச்சு அரைச்சி வெள்ளத்தில் போட்டு நம்ம பாகு எடுத்து ஜாம் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஓகே ரெடிமேடாக பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஜாமையே நம்ம இந்த மாதிரி கொதிக்க விட்டு தேங்காய் பால் விட்டு பாயசமாக பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணுமா? ஆமாம், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அடியில் அது வந்து அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து தேங்காய் பால் ரெண்டாவது பாலை விட்டு நம்ம வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 minutes நல்லா கொதிக்கணும். ஓகே, இதுக்கு வந்து இது ஏலக்காய் பொடி போடக்கூடாது. பர்டிகுலரா நம்ம வந்து எல்லாமே பாயசத்துக்கு ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பலாப்பழத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு ஃப்ளேவர் வந்து கம்மியாயிடும். அதனால இது நல்லா கொதிக்கிற வரை நம்ம ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, கை விடாம நம்ம வந்து ஸ்டர் பண்ணிட்டே நல்லது நமக்கு. இது வந்து நம்ம ஓணத்துக்கு டைம்ல கிடைக்காது ஆக்சுவலா. சோ அதுக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி ஜாம் பண்ணி வச்சோம்னா நம்ம வந்து எனி டைம் நம்ம அதை ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இதுக்கோ எல்லாம் யூஸ் பண்ணலாம். கேரளா டிஷ்ஷஸ்ங்கும் போது நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமோ. ஓகே, அது கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொதிச்சிடும். அந்த 5 minutes நம்ம நல்லா கொதி விட்டுட்டு சேர்ந்து வர நேரத்தில் இந்த ரெண்டாவது பாலை முதல்ல விடணும். ஓகே, ஈஸியான வேலை தான். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுனோன்னா ரொம்ப ஈஸியாகிடும் நமக்கு. ஆமாம், பாயசம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். பட் இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பலாப்பழம் டக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே பண்ணிடலாம். ஒன்று டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே விதமான பாயசம் இல்லாமல் இப்போது கேரளா ஸ்பெஷலில் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும். கண்டிப்பாக 5 நிமிஷம் எடுத்து நல்லா சேர்ந்து கொதிச்சு கொடுத்து இப்போ ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. முதல்ல அதை விடணும். ரெண்டாவது பாலை நம்ம விட்டதுக்கப்புறம் ஒரு 2 minutes கொதிக்கலாம். கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். அதாவது கொதிச்ச உடனே நீங்க வந்து பால் விட்டுட்டு 2 minutes கழிச்சு ஆஃப் பண்ணணும். ஏன்னா தேங்காய் பால் விட்டு ரொம்ப கொதிக்க கூடாது. அதனால தான் இப்போ இதை கொதிச்ச உடனே இதை ஆஃப் பண்ணிட்டு முதல் பாலை சூடாக இருக்கும்போது விட்டுடணும். ஒரு 2 minutes கொதிக்கலாம் இது சேர்ந்து வரதுக்காக. ஓகே ஓகே, ஸோ 2 minutes கொதிச்ச உடனே நம்ம அந்த பாலை உடனே விட்டுடணும். ஆமாம், ஓகே, அந்த பாலை விட்டு ஆஃப் பண்ணிடணும் முதல்ல. ஏன்னா அது கொதிக்கக்கூடாது. நமக்கு கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். கொதிக்குது. கொஞ்சம் சேர்ற வரைக்கும் அது ஹீட் ஆகணும்ல. நல்ல ஒரு அது கொதிக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது. அது வந்து அந்த தேங்காய் பால் அவங்க விட்டதுனால அந்த பலாப்பழத்தோட அந்த இதுனால தெரியல, ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கொடுக்குது. அவ்வளோதான். இந்த பாலை விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் உரக்க சொல்லுங்க. அந்த பாலை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு முதல் பாலை விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கக்கூடாது.
இவ்வளோதான் பாயசம் ரெடி. பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுத்து. நம்ம வந்து இனிமேல் இதுக்கு வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து மேலே போடலாம் டெக்கரேஷனுக்காக. என்ன நேர்களே, இப்போ மிஸ்ஸஸ் உமா மகேஸ்வரி ரொம்ப அழகா வந்து அந்த பாயசத்தை வந்து பண்ணி காமிச்சாங்க. அது வந்து என்னன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கேரளா டிஷ். என்னன்னா வெறும் பலாப்பழத்தை வச்சு அந்த பலாப்பழத்தை நல்லா வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஒரு கடாயில அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக அதில் விட்டுட்டு நல்லா அது கொதி வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பால்னு சொல்றாங்க, அது வந்து ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய தேங்காய் பால், அதை வந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை விட்டுட்டு நம்ம ஸ்டர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வந்து ஒரு சக்க பிரதமன்னு சொல்றாங்க பலாப்பழ பாயசம், அது வந்து ரெடி ஆயிடும். ஓகே மேம், இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு டாப்பிங்ஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. வந்து முந்திரி திராட்சை தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து கொட்ட போகிறோம் நம்ம. அது வந்து எதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கா? ஆமாம், அது வந்து கார்னிஷ்காக. ஓ சரி. இப்போ நம்ம வந்து நெய் வந்து நம்ம இதுக்கு நெய் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெய் போட்டு நெய் போட்டு அதுல போட்டாதான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். முந்திரி வறுத்து கொட்டணும். முந்திரி திராட்சை, முந்திரி திராட்சை, அதுக்கப்புறம் வேற என்ன? தேங்காயை வந்து நம்ம பல்லு பல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஓகே, அதை வந்து நம்ம வறுத்து பல்லு பல்லா கட் பண்ணி அதுல இது சேர்த்துட்டு இதுல போடுவீங்க? ஆமா, இதுல வறுத்துட்டு போடுவோம் நம்ம. ஏன்னா அது வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கார்னிஷ் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு ஹை லுக்கா இருக்கும். கேரளா ஐட்டம்னால உங்களுக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க கேரளா ஐட்டம். சோ அந்த பாயசத்துலயும் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி போடுவோம். ஆமா ஆமா, அதனால ஒரு லுக் இருக்கும், டேஸ்டும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அதை போடுறோம். ஜஸ்ட் சும்மா லைட்டா நெய்ல தான் ரோஸ்ட் பண்ணனும், ஆயில் எதுவும் யூஸ் பண்ண கூடாது. ஆமா ஆமா, ஆயில் போட்டா நல்லா. குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம நெய் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா, கொஞ்சமா போறோம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தானே. அதனால நல்லா வறுந்தா போடுவோம் அது. சரி ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு நெய் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரான ஒரு அரோமாவோட இருக்குது. கோல்டன் கலர். ஓகே, அது கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம இதுல போட்டுடலாம் இல்லையா? அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவர் வரும். அந்த தேங்காயோட ஃப்ளேவர் அப்பதான் கிடைக்கும். வந்து எதுவும் சேர்க்க முடியாது இல்ல. வந்து அந்த பலாப்பழத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு ஃப்ளேவர் போயிடும். நம்ம ஏலக்காயோ வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ண முடியாத, இது போட்டால் தான் நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஓகே, இந்த டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோ பேர் சக்கப்பிரதமன், கேரளா சக்கப்பிரதமன். இந்த கேரளா சக்கப்பிரதமன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இவங்க ரொம்ப அழகா பண்ணி காமிச்சாங்க. அதாவது இதுல வந்து நிறைய வெல்லம், அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பால், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லா இன்கிரீடியன்ஸும் இவங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. ஸோ பாயசம் அப்படின்னால எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ரொம்ப டைம் எடுக்கும், பண்ண முடியாது, ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னு. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பண்ணலாம். சீக்கிரமான ஒரு டைம்ல நம்ம கெஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்து ரொம்ப இதுவா இருக்கிற டிஷ்ஷா இருக்கும் அது. ஸோ ஓகே மேம், நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வா, ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃப்ளேவர். அந்த முக்கியமா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த தேங்காய் பாலும் அந்த வெல்லமும் தான். அதுவும் அந்த ஜாக்ரி அதுக்கப்புறம் இந்த பலாப்பழத்தோட அந்த ஃப்ளேவர் அதெல்லாமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம், அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு சொல்லப்போனா. ஸோ ரொம்ப அழகா பண்ணி காமிச்சிங்க மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிஷ் வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சக்கப்பிரதமன் பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இவங்க வந்து பண்ணி காமிச்சாங்க. இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரளா ஸ்பெஷல் டிஷ் வந்து செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் வந்து மாம்பழ புளிச்சேரி. அந்த மாம்பழ புளிச்சேரிக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். வந்து மாம்பழ சீசனுங்கிறதுனால இப்போ வந்து மாம்பழம் நிறைய கிடைக்கிறது நமக்கு. அதனால் மாம்பழத்தை வந்து நம்ம நறுக்கி முதல்ல துண்டுகளாக வச்சுட்டு அதை உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன் நான் முதல்லையே. அதுக்கு வந்து தேவையானது வந்து தேங்காய், மிளகாய் வத்தல், தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய்,
மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் தேவைப்படுறது, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் தயிர், கெட்டி தயிராக இருக்கட்டும், கடைஞ்ச தயிராக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்து இந்த டிஷ்ஷை நம்ம பண்ண போகிறோம். அப்போது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போது மேடம் இப்போ பண்ணி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து வேக வச்சு மாம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து நல்லா கொதி வரும்போது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல வந்து கொஞ்சம் கொதி விடணும், நல்லா கொதிக்கணும். இந்த மாம்பழத்தை நல்லா வேக வச்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நமக்கு அது கொதி வரணும். கொதி வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து தேவையான அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை வரமிளகாயை நம்ம வந்து நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். ஓகே, இது ஆல்ரெடி வேக வச்சாச்சு. ஸோ அதை கொதிக்க விடணுமா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வர அளவுக்கு நமக்கு வந்து இந்த தண்ணி குறையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு, அப்போ தான் திக்காக இருக்கும் நமக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றது. அதுக்காக இது சாதத்துல போட்டு சாப்பிடுறது, பிசைஞ்சு சாப்பிடலாம். வேற எதுக்கெல்லாம் இதை வந்து தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இது. ஆக்சுவலாக மாம்பழத்தை வந்து டைரெக்டாக சாப்பிட்றது இல்லை குழந்தைங்களாம். அப்போ அதனால இந்த மாதிரி குழம்பா வச்சு நம்ம வந்து ஜாமுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. ஆமாம், இது இப்போ மாம்பழ சீசன்றதுனால எல்லா இடத்துலயும் ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். அதனால நம்ம இப்போ நிறைய குழந்தைகள் வந்து ஜூஸ் ஒன்று தான் குடிக்கிறாங்க. அது வந்து இப்படி மாம்பழமாக சாப்பிட்றதில்ல. அதுக்காக நம்ம இந்த டிஷ்ஷை நம்ம பண்ணுறோம். நம்ம இது கேரளாவோட ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான். கண்டிப்பாக இது வந்து ஓணத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் அந்த டைமில் மாம்பழம் சில டைமில் கிடைக்கும் போது இதை பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு 2 மாம்பழத்தை நம்ம நறுக்கி உப்பு, மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிடலாம் நம்ம வீட்டில். இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய், வரமிளகாய் அரைச்சி வச்சதை நம்ம இப்போ சேர்க்குறோம். சேர்த்து என்னென்னலாம் சேர்த்துருக்கீங்க இதில்? இதை மாம்பழத்தை உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அதில் தேங்காயும் மிளகாய்த்தூளையும் அரைச்சி சேர்க்கணும். அதை வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சு அது கொதிக்கும் போது இதை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ வந்து நமக்கு திக்கான ஒரு டிஷ் கிடைக்கிறது. இதில் வந்து கொஞ்சம் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். இப்போ தயிர் எதுக்காக சேர்க்கிறோம்? தயிர் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அதுவுமே புளிப்பில்லாத தயிரை சேர்க்கும் போது நமக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, புளிப்பில்லாத தயிர் தான் நம்ம வந்து இதுல சேர்க்கணும். ஆமா, கொஞ்சம் கெட்டியா சேர்க்கணுமா? ஆமா, கெட்டியா தயிரை திக்கு தயிரை நம்ம யூஸ் பண்றோம். அந்த தயிரை யூஸ் பண்ணி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் விட்டாச்சுன்னா கொதிக்க விடக்கூடாது. அதே மாதிரி மோர் விட்டாலும் நம்ம வந்து ரொம்ப கொதி விடாமல் மோர் குழம்பு நம்ம எப்படி இறக்குறோமோ அதே மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம இறக்கி இதுக்கு மேலே தாளிப்பு போட போகிறோம். மோர் குழம்பு செய்கிற அதே ஒரு இதுதான் வந்து நம்ம மாம்பழத்தை வச்சு இதில் செய்வோம். ஆமாம், அதில் வந்து பச்சை மிளகாய் வைப்போம். நம்ம இதில் வரமிளகா நம்ம இந்த டிஷ்ஷை பண்ணுறோம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பேஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் தாளிக்கிறதுக்கு. கேரளா ஸ்பெஷலுங்கிறதுனால கேரளா டிஷ்ன்றதுனாலே வந்து மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தானே யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். ஆமாம், அதனால ஸோ அது வந்து எதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்குது. ஃபினிஷிங்காக எடுத்து நம்ம வந்து இது கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம் நம்ம. சரி, இதுக்கு மேலே வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, தேங்காய் எண்ணெய், கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ நல்லா கொதிக்குது, ஆஃப் பண்ணி இப்போ நம்ம வந்து இது கடாய் போட்டு இதில் தேங்காய் எண்ணெய் விடுறோம். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு, ஓகே, கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு போட்டு இப்போ இது வந்து செஞ்சு வச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு அதுக்கு மேலே கொட்டுறோம். ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை, இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக தான். இது 2 மிளகாய் வத்தலும் போட்டுக்கிறோம், வாசனைக்காக தான். அது கூட இந்த டிஷ்ல மிளகாய் வத்தல் தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை பச்சை மிளகாய் வந்து வேண்டாம்? இல்லை, வர மிளகாய் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுக்கு தேவையானது. இதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்க்குறோம். கடுகு வெடித்த உடனே பெருங்காயத்தை சேர்த்து ஆஃப் பண்ணுறோம். பெருங்காயத்தை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையாக மேலே போடுறோம்.
எதுக்காக கருவேப்பிலை போடணும்னா கலர் வந்து அப்படியே இருக்கும் எண்ணெயில் போடும்போது. வாசனைக்கு மட்டும் இல்லை, வந்து கருவேப்பிலை போட்டா கலர் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அந்த பச்சை கலர் வந்து போகவே போகாது. எண்ணெயில் போடும்போது நமக்கு அது போகாது. அதுக்காக தான் இந்த தாளிப்பு போடுறோம். இப்போ தேங்காய் எண்ணெயோட போட்டால் நல்ல ஃப்ளேவர் வருது. ஆமாம், சூப்பரான இது ஒரு தோசைக்கு இதுக்கெல்லாம் தொட்டு எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சரி. ஓகே, இப்போ வந்து தாளிச்சு கொட்டியாச்சு. இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இல்லையா? தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணா நம்ம தொட்டுக்கலாம். ரைஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சம்மர் சீசனில். சொல்ல போனால் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் சில்ட்ரன்ஸும் சரி எல்லாருமே சரி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ். வந்து மாம்பழத்தினால நமக்கு ஈஸியாகவும் கிடைக்கும். இந்த மாம்பழமும் சரி இதுவும் சரி சம்மர் சீசன்ல வந்து நம்ம ஈஸியா பண்ணக்கூடிய டிஷ்ஷு நம்ம இது. ஆக்சுவலாக வந்து இது பிரெட்டுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஜாமே கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, அது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி பிரெட்டில் வந்து நம்ம வந்து இதை திக்காக வச்சு நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட்டில் கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்ன நேயர்களே, இப்போ உமா மகேஸ்வரி மேம் வந்து மாம்பழ புளிச்சேரி ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சாங்க. இது எப்படி செய்யறதுன்ற ஒரு ரீகேப் வந்து நான் சொல்லிடுறேன். என்னன்னா, மாம்பழத்தை வந்து நல்லா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கொதிக்க விடும்போது வரமிளகா, தேங்காய் அரைச்ச விழுது அதில் போட்டு கடைஞ்ச தயிரை அதில் விட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அதை இறக்கி வச்சு தாளிப்புல வந்து வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு மூணுத்தி தாளிச்சு அதுக்கு மேலே ஊற்றி நம்ம வந்து பரிமாறினா வந்து ஒரு சூப்பரான ஒரு மாம்பழ புளிச்சேரி வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ மேம் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து நான் போட்டு தரேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே. இப்போ உமா மகேஸ்வரி மேம் வந்து இந்த மாம்பழ புளிச்சேரியை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இது வந்து கேரளாவோட வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து சொல்கிறாங்க. அதனால இது வந்து மாம்பழம் நம்ம வந்து சம்மர் சீசனில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு டிஷ் வந்து இது. ஸோ இது நம்ம வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக ரொம்ப சின்ன டைமில் வந்து நமக்கு செய்யக்கூடிய டிஷ். ஸோ இது எல்லாருமே நிச்சயமாக வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த டிஷ் பார்க்கலாம் மேம். நேர்களே, இப்போ உமா மகேஸ்வரி மேம் வந்து ஃபர்ஸ்ட் மாம்பழ புளிச்சேரி அதுக்கப்புறம் சக்க பிரதமன் வந்து செஞ்சு காமிச்சாங்க. இப்போ அடுத்தது மேம் என்ன பண்ண போகிறீங்க? வந்து மாங்காய் சம்மந்தின்னு கேரளாலெல்லாம் சொல்லுவாள். சம்மந்தின்னா துவையல். அந்த மாங்காய் துவையல் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பாருங்க, இதுக்கு தேவையான டிஷ்ஷஸ் எல்லாம் என்னது வந்து இன்க்ரீடியன்ஸு வந்து முதல்ல தேங்காய், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி தேங்காய் எண்ணெயை மேலே யூஸ் பண்ண போகிறோம். இது நான் வந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச துவையல் ரெடியாக இருக்குது. இது மேலே தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொட்டுன்னு சாப்பிடலாம். ஷார்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு கொட்டுறது எதுவுமே வந்து தேவையில்லை. ஈஸி ஒர்க்கு. நமக்கு தாளிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை மாத்திரம் மேலே விட்டு பரிமாறலாம். நம்ம இதுக்கு கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எதுவும் தேவையில்லை. வெங்காயம் வைக்கும்போது உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயமும் மாங்காயும் சேரும்போது ஒரு நியூ டேஸ்ட் கிடைக்கும், நமக்கு புது டேஸ்ட் கிடைக்கும். அந்த டேஸ்ட் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரிக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைஸில் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பாடில் போட்டு சாப்பிடலாம். நம்ம ஒரு நேரத்தில் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக மேலே விடணும். விட்டால் தான் நமக்கு வந்து அதை டேஸ்ட் கொடுக்க முடியும். அந்த டேஸ்ட் வரும். கேரளா டேஸ்ட்னாலே தேங்காய் எண்ணெய், தேங்காய் இருந்தால் தான் அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாகவே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் பண்ணலாம். இது மெயினாக வந்து ஆஃபீஸ் கோயிங்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதை வந்து பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து 2 நாள் கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சட்னி அந்த நேரத்தில் அரைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால நீங்கள் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நேயர்களே, இப்போ உமா மகேஸ்வரி மேம் வந்து மாங்காய் தொகையை நமக்கு செஞ்சு காமிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு விறுவிறுப்பான அந்த உலகத்தில் வந்து யாருக்குமே காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் செய்யணும், வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து டைம் ஆகிடுது அப்படின்றதுனால நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க.
ஸோ அப்படிலாம் பண்ணாமல் நமக்கு தேவையான இது மட்டும் இது பண்ணிட்டு நமக்கு சட்னி சாம்பார் அதெல்லாம் வந்து சைட் டிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வேலை தேவையில்லை, தாளிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஈஸியாக நம்ம வந்து பண்ணக்கூடிய டிஷ். அவங்க ரொம்ப அழகாக நமக்கு வந்து பண்ணி காமிச்சாங்க. ஈஸியான ஒரு டிஷ், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமான ஒரு டைமில் வந்து நம்ம செஞ்சு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு தேனி நேரம் நிகழ்ச்சியில் உமா மகேஸ்வரி மேம் சக்கப்பிரதமன், மாம்பழ புளிശ്ശേരി, மாங்காய் தொகையல் இது 3 நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க. இது 3த்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ். அடுத்த தேனி நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.